பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 31வது வசனம். அப்சலோமுடைய கட்டுப்பாடு 12 அகிதோப்பேலும் சேர்ந்திருக்கிறார் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே, அகிதோப்பேலின் ஆலோசனை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். பாருங்க, தாவீதோடவே இருந்த ஆலோசனை கொடுத்த அகிதோப்பேல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சூழ்ச்சிக்கு பலியாகி விட்டார். அப்சலோமோடு சேர்ந்து தாவீதை கீழே இறக்கும்படியாய், தாவீதிற்கு எதிர்ப்பாய் செயல்படும்படியாய் கடந்து வந்து விட்டார். கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறாரோ, தேவன் யாரோடு கூட இருக்கிறாரோ, அந்த இடத்துல தான் ஜெயம் வரும். ஆண்டவர் தாவீதோடு இருந்தார். இக்கட்டின் சூழ்நிலை, சொந்த மகனை எதிர்ப்பா வர்றாப்புல, யாரை சொல்லுவது? சொந்த மகன் அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாய் வருகிறார். அகிதோப்பேல் ஆலோசனை கொடுக்கிறார். அந்த இடத்துல தாவீது சொல்லுகிறார், அகிதோப்பேலின் ஆலோசனை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். இன்றைக்கு எந்த இடத்துல உங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை எழும்புகிறதோ, உங்களோடு கூடவே இருந்து உங்களை எல்லா வகையிலையும் நீங்க ஆதரித்த, நீங்க ஒத்தாசை கொடுத்த, நீங்க வளர்த்து விட்ட மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை சொல்லுகிறார்களா? இன்றைக்கு 2 சாமுவேல் 15:31 படி எல்லா ஆலோசனையும் பைத்தியமாய் போய்விடும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கவலைப்படாதீங்க. இந்த வார்த்தையை கேட்கிற உங்களோடு கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிற இந்த நேரத்தில் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அகிதோப்பின் ஆலோசனைகளையும் அபத்தமாக்கி போட்டு விடுவார், எல்லாம் பைத்தியமாக்கி விடுவார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற வல்லமைகள் எல்லாம் முறிக்கப்பட்டு போகும். உங்களுக்கு விரோதமாய் ஏறெடுக்கப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவாருங்க. நீங்க ஆண்டவரை உங்களுக்கு முன்பாக வைத்து, தேவனை முன்பாக வைத்து அவரை பிடித்து கொண்டு ஓடிக்கொண்டே இருங்க. நீங்க தேவ சித்தத்தில் நடக்கிற ஒரு மகளாய் இருங்க. உங்க குடும்பம் தேவ சித்தம் செய்கிற குடும்பமா இருக்கட்டும். கர்த்தருடைய விருப்பத்தை ஏற்று கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து தேவன் எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்யும்படியாய் ஓடிக்கொண்டே இருங்க. எந்த காரணத்தை கொண்டோ விரோதமான ஆலோசனை பண்ணாதீங்க. எந்த காரணத்தை கொண்டோ அவர்கள் எனக்கு விரோதமான ஆலோசனை செய்யறாங்களே, அது எப்படியாய் மாறும், அதை பத்தி கவலையப்படாதீங்க. ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் ஏறெடுக்கப்படுகிற ஆலோசனைகள், எனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற சூழ்ச்சிகள், ஆண்டவரே, வேலை இடத்துல நான் உண்டு, என் வேலை உண்டு இருக்கிற எனக்கு விரோதமாய் சூழ்ச்சி செய்யறாங்க, என்னை கீழே இறக்கும்படியாய் காரியங்களை பண்றாங்க. 2 சாமுவேல் 15:31 வசனத்தின்படி, ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் ஏற்படுத்தப்படுகிற எல்லா திட்டங்களும் எல்லாம் மாறுதலாய் போவதாக, எல்லா தலைகளாய் மாறுவதாக அப்பா சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கடந்து செல்லுங்க. எந்த நேரத்திலேயோ, எந்த சூழ்நிலையிலோ, எந்த சூழ்ச்சிகளும் உங்களை மேற்கொள்ளவே முடியாதுங்க. ஏன் தெரியுங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கும்படியா, தேவ பிரசன்னம் எப்பொழுதும் உங்களை நிரப்பும்படியா, அதுல ரொம்ப கவனமா இருங்க. மீதி காரியத்தை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒவ்வொரு சூழ்ச்சிகளோ அது இயேசுவின் நாமத்தினால அது வாய்க்காமல் போவதாக. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒவ்வொரு திட்டங்களோ அது இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காமல் போவதாக. கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாக, கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்புகிற ஒவ்வொரு திட்டங்களோ அது இயேசுவின் நாமத்தினால் அது வாய்க்காமல் போவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். தேவ கிருபை உங்களை பலப்படுத்தும். எல்லாவற்றிலும் நீங்க ஜெயம் உள்ளவர்களாய், ஜெயம் பெற்றவர்களாய், மகிமையா இருப்பீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. God bless you.